ஹாய் வணக்கம். கனடாவில் பனிப்பொழிவுக்குள்ள இப்படித்தான் எங்களை நிலங்கள் மரங்கள் எல்லாமே பனியால் மூடி போயிருக்குது. இன்றைக்கி நான் ஒரு ஷாப்பிங் வீடியோவும் சமையலும் வீடியோவும் காட்ட போகிறேன். இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான இறால் குழம்பு எப்படி செய்கிறேன்னு காட்ட போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கு, மற்றது உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கு, உள்ளி குத்தி வச்சுருக்குது க்ளீன் பண்ணி, மற்றது கருவேப்பிலை, வெங்காயம், மற்றது இறால் க்ளீன் பண்ணி வச்சுருக்கு, பெருஞ்சீரகம், கடுகு தாளிக்கிறதுக்கு, அதோட வெந்தயம் கொஞ்சம் எடுத்திருக்கு, உப்பும் தேவையான பொருட்கள் இவ்வளோந்தான். இதோட தேங்காய் எண்ணெய் அல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் குக்கிங்குக்கு பாவிக்கிற எண்ணெயை பாவிக்கலாம். இதில் பச்சை மிளகாய் விருப்பமுண்டா, காரம் உங்களுக்கு கூட விருப்பம்னு சொன்னால் நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கொள்ளலாம். நான் இன்றைக்கு எடுக்கல. இப்போ பாத்திரத்தை சூடாக்கிட்டு அதில் எண்ணெய் விட்டு தாளிக்கிறதுக்கு அளவாக எண்ணெயை விடுங்கோ. விட்டு எண்ணெய் சூடாயினோடனே கடுகு மற்றது பெருஞ்சீரகம் ரெண்டையும் போட்டு அது வெடித்து வரைக்குள்ளே நீங்கள் வெங்காயம் மற்றது கருவேப்பிலை அதை போட்டு இது வெங்காயமும் கருவேப்பிலையும் வதங்கி ஒரு பொன்னிறமாக வரும் வரையும் வதக்க வேணும். இந்த மாதிரி வெங்காயம் வதங்கி வரைக்குள்ளே நாங்கள் வறுத்து வச்சுருக்கிற வெந்தயத்தை போட்டு இதோட மிக்ஸ் பண்ணி விடணும். வெந்தயம் இந்த எண்ணெயில் கொஞ்சம் பொரியக்குள்ளே டேஸ்ட்டும் இந்த வாசம் கறியில் நல்ல வாசம் வரும், சூப்பராக இருக்கும். இப்படி வெந்தயம் சேர்த்த பிறகு நாங்கள் நசுக்கி வச்சுருக்கிற குத்தி வச்சுருக்கிற உள்ளி அதாவது பூண்டையும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வடிவாக வதங்க விடணும். உள்ளின்ற வாசனை அந்த பச்சை வாசனை போகும் வரையும் நல்ல வடிவாக வதக்கி விடணும். இப்படி நல்லா வதங்கி வந்த பிறகு நாங்கள் வெட்டி வச்சுக்கிற தக்காளி பழமும் உருளைக்கிழங்கும் சேர்க்கலாம். உருளைக்கிழங்கை கொஞ்சம் லேட்டாகவும் சேர்க்கலாம், ஆனால் நான் ஒரே அடியாக தான் சேர்த்துக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த சேர்த்த உருளைக்கிழங்கையும் தக்காளி பழத்தையும் நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்த பிறகு நல்ல வடிவாக திருப்பியும் எல்லாத்தையும் வடிவாக கலந்து விடணும். அப்போ தான் அந்த உப்பு சீராக இருக்கும். இந்த நேரத்தில் தண்ணியையும் விட்டு நல்ல வடிவாக தேவையான அளவு தண்ணியை விட்டு நல்லா அவிய விடணும். இப்போ இந்த அவிஞ்சு கொண்டிருக்கிற இதுக்குள்ளே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாலை சேர்த்து அதையும் ஒன்று சேர்த்து எல்லாத்தோடையும் சேர்த்து நல்ல வடிவாக கிளறி விடணும், அவிய விடணும். இந்த மாதிரி ஓரளவு வேகி அவிஞ்சு வந்த பிறகு நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு தூளை எங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி தூளை சேர்க்கணும். நான் 2 மேசக்கரண்டி தூள் சேர்த்துருக்கிறேன். இது காரம் குறைஞ்சபடியாக 2 மேசக்கரண்டி சேர்த்து இப்படி நல்ல வடிவாக கலந்து அவிய விடணும். நல்ல வடிவாக இறால் அவியறதுக்கு குறைய டைம் தான் தேவை. அதுக்காண்டி தான் முதலே நான் உருளைக்கிழங்க சேர்த்து நான் அவிய விட்டேன்.
இப்போ வடிவாக கறி கொதித்து பார்த்திங்களா தெரியும் இப்படி இருக்குண்டு. வடிவாக கறி நல்ல வடிவாக வேகி வந்த பிறகு உப்பு தேவையோண்டு பார்க்கணும். பார்த்துட்டு தேவையாண்டா ஆட் பண்ணணும். எனக்கு உப்பெல்லாம் சரியாக இருக்குது. உங்களுக்கு தேவையாண்டா நீங்கள் அதை ஆட் பண்ணணும். இந்த மாதிரி கறியெல்லாம் வடிவாக கொதித்து அவிஞ்சு நல்ல வடிவாக உங்களுக்கு தேவையாண்டா நல்ல பிரட்டெலாம் வைக்கணுமெண்டா நீங்கள் கொஞ்சம் நல்லா வற்ற விடணும் தண்ணியை. இல்லைன்னா நீங்கள் இறக்குற பதம் வந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பச்சையாக புதுசாக வச்சுருக்கிற நீங்கள் கருவேப்பிலையை போட்டு கடைசியில் இறக்கினீங்களா கறி நல்ல வாசமாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி சூப்பரான சுவையான இறால் குழம்பை செய்து நீங்களும் சாப்பிட்டு பாருங்கோ. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. சூப்பராக இருக்கும். இறால் கறி ரெடி ஆயிட்டு. இறால் குழம்பு செய்து முடிய சிக்கன் கால் இருந்தது. அந்த காலுக்கு தந்தூரி பவுடரும் கார்லிக்கும் ஜிஞ்சரும் கொஞ்சம் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏர் ஃப்ரையரில் வச்சு எடுத்தேன். நான் எப்படி நல்லா சூப்பராக குக் பண்ணி வரும். சிக்கனை செய்து முடிச்சுட்டு மீனும் பொரிக்கலாம்னுட்டு மீனுக்கு தந்தூரி மசாலாவும் உப்பும் சேர்த்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நான் இதை பொரிக்க போகிறேன். பொரிக்கிறதுக்கு சட்டியை வச்சு எண்ணெயை காய பண்ணிவிட்டு எண்ணெயை விட்டுட்டு நல்ல வடிவாக எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகினோன்னே லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வெக்கையை குறைச்சி சூட்டை குறைச்சி மீன்களை மசாலா புரட்டி வச்ச மீனை போட்டு பொரிக்கிறேன். இது நல்ல வடிவாக பொரிஞ்சு வரும். ரெண்டு பக்கமும் முடியாது கூடுதலாக இந்த மீன் பொரிக்கக்குள்ளே. நாங்கள் நல்ல ஹீட்டில் வச்சோம்னா வெளியில் ப்ரௌனாக வந்துடும், உள்ளுக்குள்ளே இருக்கிற மீன் அவியாது. அப்போ நாங்கள் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் அடுப்பை குறைச்சி வச்சோம்னா நல்ல வடிவாக பொரிஞ்சு வரும். அப்போ நாங்கள் எடுக்கக்குள்ளே திருப்பைக்குள்ளெல்லாம் முடியாமல் அப்படியே நல்ல வடிவாக திரும்பி வரும். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி திருப்பி விட்டுட்டு நல்ல வடிவாக பொரித்து எடுக்கலாம். நல்ல சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தந்தூரி மசாலா உங்கள்கிட்ட இல்லையண்டா நீங்கள் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு புரட்டி எடுக்கலாம். இந்தியன் கறிகள் இறால் கறி, சிக்கன் லெக்கும் மற்றது மீனும் செய்து முடிச்சிட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிஞ்சு அப்படியே கோஸ்கோவுக்கு ஒருக்கா போயிட்டு வருவோம்னுட்டு போனோம். அங்கே கோஸ்கோவில் இப்படி கிறிஸ்மஸின் தீமில் கிறிஸ்மஸுக்கு நாங்கள் என்ன மாதிரி டெக்கரேட் பண்ண போகிறோம்னு சொல்லி இதை கிஃப்டாகவும் கொடுக்கக்கூடிய மாதிரி எல்லாம் நிறைய டெக்கரேஷன் திங்ஸுகள் மற்றது சாக்லேட்டுகள் அப்படியெல்லாம் நிறைய திங்ஸுகள் இருந்துச்சு. பார்க்க நல்ல வடிவாக இருந்துச்சு. எல்லாமே சின்ன பிள்ளைகளை கவர்ற மாதிரி, அவைகளுக்கு பிடிச்ச மாதிரி, பெரியாக்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் டெக்கரேஷன் திங்ஸுகள் இருந்துச்சு. மற்றது கிஃப்ட்டுகள் நாங்கள் எங்களுக்கு விருப்பமான ஆக்களுக்கு கூடுதலாக இங்கே கனடாவில் இனி பிள்ளைகளுக்கு ஸ்கூல் எல்லாம் லீவு விட்டுடும். கூடுதலான வேலை இடங்கள்ல எல்லாம் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் லீவ் இருக்கும். அப்போ எல்லோரும் தங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்கள் அவைய வீடுகளுக்கெல்லாம் போய் வருவினோம். அப்போ நிறைய கிஃப்ட்டுகள் கொடுப்பினோம். இங்கே கோஸ்கோவில் பார்த்திங்கன்னா நல்ல டிஃப்ரெண்ட்டாக நல்ல கொடுக்கக்கூடிய மாதிரி நல்ல எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்குற மாதிரி நிறைய இருக்குது. நாங்கள் பார்த்து வாங்கக்கூடியதாக இருந்தது. இங்கே நிறைய ஓர்னமெண்ட்ஸுகள் மற்றது டெக்கரேஷன் முன்னுக்கு எங்களோட டோரில் டெக்கரேட் பண்ணுற மாதிரி அவுட் சைடில் வைக்கிற பொம்மைகள் எல்லாம் இன்சைட்டில் வைக்கிறது எல்லாமே இருந்துச்சு. பார்த்திங்கன்னா தெரியும்.
இந்த மாதிரி அழகாக வடிவாக ட்ராப் பண்ணி நல்ல வடிவாக சாக்லேட்டுகள் மற்றது நட்ஸுகள் அப்படியெல்லாம் போட்டு நல்ல வடிவாக பூத்துள்கள் எல்லாம் நிரப்பி நல்ல வடிவாக வச்சுருந்தேன். இந்த மாதிரி மார்கழி மரவள்ளி என்று நாங்கள் இதை சொல்கிறோம். நாங்கள் இதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க என்று கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸ்கூல் படிக்கிற குழந்தைகள் தங்களுடைய பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் மற்றது பஸ் டிரைவர் அவைகளுக்கு பஸ்ஸில் போனால் மற்றது தங்களோட சக நண்பர்கள் அவைகளுக்கு எல்லாம் கிஃப்ட்டுகள் கொண்டு போய் கொடுப்பினோம். பெரியாக்கள் வேலை செய்கிற இடங்களில் தங்களுடைய நண்பர்கள் அவைகளுக்கும் கொடுப்பினோம். மற்றது உறவினர்கள் அவைகளுக்கும் கொடுப்பினோம். இங்கே நல்ல வடிவாக கொஸ்கோவில் நல்ல வடிவாக டிஃப்ரெண்ட் வெரைட்டிலையும் மற்றது டிஃப்ரெண்ட் விலையிலையும் நல்ல வடிவாக இந்த கிஃப்ட் பாஸ்கெட் எல்லாம் செய்து வச்சுருந்தவையால் பார்க்க நல்ல வடிவாக இருந்துச்சு. நான் அப்போ இதை உங்களுக்கும் காட்டுறதுக்காண்டி எடுத்தேன். சூப்பராக இருந்துச்சு பாருங்கோ. இதில் நிறைய ஸ்பைசஸ் எல்லாம் வச்சு வடிவாக செய்திருந்தவையால் சூப்பராக இருக்கும். ஒவ்வொருவர் தங்களுக்கு விருப்பமான டேஸ்ட்டில் தங்களுக்கு விருப்பமான வடி வாங்கக்கூடியதாக இருந்துச்சு. இங்கே இந்த குக்கி ஜார் எல்லாம் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கிரிஞ்சு இந்த இதில் முகம் மாதிரி இருக்கிற மாதிரி அந்த குக்கி ஜார் எல்லாம் இருந்துச்சு. சூப்பராக இருக்கும். இங்கே நிறைய வெரைட்டியில் பார்த்தீங்களா சாக்லேட் எல்லாம் அப்படி சில சாக்லேட் அப்படியே நாங்கள் எடுத்து கொண்டு தனியாக பாக்ஸுகளில் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. சிலது ரேப் பண்ணி வடிவாக எல்லாம் வச்சுருந்தவையால் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கக்கூடிய மாதிரி எல்லாம் இருந்துச்சு. நீங்களும் இப்படி சாக்லேட்டுகள் இப்படி கிஃப்ட் பாஸ்கெட்டுகள் இதுகள் உங்களுக்கு பிடிச்ச நண்பர்கள் உறவினர்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்க. இதை விட இங்கே அழகான டெக்கரேஷன் இன்டோரில் வைக்கக்கூடிய மாதிரி அவுட்டோரில் வைக்கக்கூடிய மாதிரி எல்லாம் நல்ல வடிவாக கிறிஸ்மஸ் தீமில் இருக்கிற குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல அழகான பெரியாக்களுக்கும் பிடிச்ச மாதிரியும் டிஃப்ரெண்ட்டாக நல்ல வடிவான டெக்கரேஷன் திங்ஸுகள் எல்லாம் இருந்துச்சு. இது கிஃப்டாகவும் கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. மற்றது ஓர்னமெண்ட்ஸுகள் எங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணுற ஓர்னமெண்ட்ஸுகள் எல்லாம் இருந்துச்சு. மற்றது கிறிஸ்மஸ் ட்ரீகளும் இருந்துச்சு. குட்டியாக இப்போ கொஞ்சம் பெருசாக நாங்கள் ஆஃபீஸுகளில் ஒர்க்கிங் சொப்புகள் அப்படியெல்லாம் வைக்கிற மாதிரியெல்லாம் நல்ல வடிவாக கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் விற்பனைக்கு இருந்துச்சு. இப்படி அவுட்டோரில் வைக்கிற மாதிரி இப்படி மான் மாதிரி அதில் எல்லாம் இருந்துச்சு. நல்ல அழகாக இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ஷாப்பிங் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. நாங்கள் கொஸ்கோவில் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு மாலுக்கு போயிருந்தோம். மாலிலையும் கிறிஸ்மஸ் தீமில் தான் எல்லாமே டெக்கரேட் பண்ணி இருந்துச்சுன்னா இந்த பார்த்திங்கன்னா தெரியும் 2 மாடித்தளத்துக்கு மேலே உயரமான அவ்வளவு பெரிய ஒரு உயரமான கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருந்தவையால் இது எலிவேட்டருக்கு பக்கத்தில் இப்படி அந்த ஓர்னமெண்ட் வச்சுருந்தவையால் இதில் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தா நத்தார் பாப்பாவோட நாங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காண்டி படங்கள் எடுப்பினோம். சின்ன ஆக்களை கொண்டு வந்து பெரிய ஆக்கள் எல்லோரும் வடிவாக எடுப்பினோம். அதுக்காண்டி வடிவாக டெக்கரேட் பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. இவ்வளவு தான். சூப்பராக நல்ல வடிவாக இருந்துச்சு பாருங்கோ.
மாலிலேயும் சில ஷாப்பிங்குகளை செய்து கொண்டு அப்படியே இதிலெல்லாம் பார்த்துக்கொண்டு எல்லாம் முடிச்சுட்டு நைட் ஆகுது. நாங்கள் வீட்டை போகிறோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டிக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அழகிய காணொளியோடு உங்களுடன் நான் சந்திக்கின்றேன். தேங்க்யூ, பாய்.